மன்னார் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற ஸ்டாஃப் ஒரு ஆள் பேசுகிறது வெளியே சொல்ல முடியாத நிலைமையில் நாங்கள் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். தப்பாக பேசுகிறது, அவங்கள ரூம் போட கூப்பிடுறது, இப்படி நிறைய. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னார் வைத்தியசாலை சம்பந்தமான அங்கே நடந்த மோசமான செயல்கள் பற்றி தகவல்கள் வெளிவந்திருக்குது. அதுவும் அங்கே வேலை செய்கிற ஒரு ஊழியரை பெண் ஊழியர் ஒரு ஆளை தொலைபேசி மூலம் தகவல் வழங்கின கதைச்ச உரையாடல்கள் மற்ற அதே மாதிரி மன்னால் இருக்கிற ஒரு ஆள் அதை யூடியூப் ஒரு ஆள் வெளியிட்டிருக்கிற சீலன்னான்னு சொல்லி அந்த தகவல்கள்லாம் இன்றைக்கு அவற்றை காணொலி எனக்கு கிடச்சிருக்குது. அங்கே என்னென்ன சம்பவங்கள் நடக்குது, இப்போ மன்னாரில் இப்போ நடந்து கொண்டு இருக்குது என்னென்ன சம்பவங்கள், அது என்னென்ன எத்தனை பேரால் பாதிக்கப்பட்டிருக்கணுன்ற சம்பந்தமான காணொலியை தான் அவர் போட்டிருக்கார். அதோடு அவருக்கு இப்போ ஆதாரங்களும் இருக்குது. நான் போலீஸ்லேயும் 5 நாள் அதுக்கான ஆதாரங்கள்லாம் சமர்ப்பிப்பேன். இதை இனி இப்படியான ஒரு சம்பவம் நடக்கக்கூடாதுக்காகத்தான் துணிஞ்சு தான் இதை இணையத்தில் போட்டேன்னு சொல்லி அவரும் போட்டி கொடுத்த வைத்தியசாலையிலேருந்து வெளியே கொண்டு இருக்குது. அதுகளும் காணொலி வேறு உங்களுக்கு அடுத்த காணொலியில் கொண்டு இருக்கும். ஓகே பாய். இந்த காணொலியை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ இந்த காணொலி கொண்டு இருக்கும், உங்களுக்கு தொடர்ந்து வரும். அவற்றை வீடியோவை போடுறேன், வீடியோக்கள் போகுமா. அனைவருக்கும் வணக்கம். மன்னார் வைத்தியசாலையில் இடம்பெற்ற ஒரு சகோதரிக்கு இழைக்கப்பட்ட அநீதி, அவரை ரூமுக்கு கூப்பிட்டது, அவரை டோர்ச்சர் பண்ணது, அவரை மன உளைச்சலுக்கு ஆளாக்குன தொடர்பாக அவருடைய குரலிலே எனக்கு அந்த குரல் பதிவையும் நான் ஆதாரமாக கொடுத்திருந்தேன். நிறைய பேர் என்னட்ட கேட்குறீங்க, இதை பொது வழியில நீங்க ஏன் போட்டீங்கன்னு சொல்லி. அந்த அக்காவினுடைய சம்மதத்தோடு தனக்கு இழைக்கப்பட்ட அந்த அநீதி வேற யாருக்கும் நடக்கக்கூடாது, அதே போல ஏனையவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், இனிமேல் இப்படி ஒன்று நடக்கக்கூடாது, இப்படி நடந்ததுக்கு நீதி வேண்டும், இந்த கோரிக்கைகளை முன்வைத்து மக்களுக்கு இதை வெளிப்படுத்துங்கள் என்று சொல்லி அந்த அக்காவினுடைய அனுமதியோடு தான் நான் அதை போட்டேன். இது ஒன்று. இரண்டாவது, இப்போது அந்த விஷயங்களை நான் வெளியே கொண்டு வந்ததன் பலனாக என் மீது வழக்கு தொடரும் முகமாக மன்னார் போலீஸ் நிலையத்திலே முறைப்பாட்டினை பதிவு செய்திருக்கிறார்கள். மன்னார் வைத்தியசாலையை சேர்ந்த டாக்டர்ஸ்மார், அதில் உள்ளவங்க எல்லாம் போய் இப்ப சீலன் என்று என்னுடைய பெயரை குறிப்பிட்டு என்னுடைய முகவரியை குறிப்பிட்டு அங்கே எனக்கு எதிராக முறைப்பாட்டினை பதிவு செய்திருக்கிறார்கள். போலீசார் என்னை முறைப்பாட்டுக்கு அழைப்பதற்கான முறைப்படியான கடிதம் என்னுடைய கையில கிடைத்தவுடன் நான் போலீஸ் நிலையத்துக்கு போய் என்னுடைய சார்பில் என்னுடைய கருத்துக்களை வாக்குமூலத்தை நான் பதிவு செய்ய இருக்கிறேன். அதே போல செல்வம் அடைக்கலநாதன் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் சபாநாயகரிடம் என்னுடைய முகநூல் கடைக்கை முடக்க வேண்டும் என்று சொல்லி பார்லமெண்டத்தில் கடிதம் மூலமாக சபாநாயகருக்கு அறிவித்திருந்தார். அதனுடைய விளைவாக முருங்கன் போலீஸ் நிலையத்திலும் அவர் சார்பில் போய் ஒருவர் எனக்கு எதிராக வாக்குமூலத்தை முறைப்பாட்டை பதிவு செய்திருக்கிறார்.